The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ரெண்டு பேருமே எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஏழ்மையில் வாடியவர்கள் ஆச்சுங்களா. ரெண்டு பேரும் கல்லூரி வாசலில் கால் வைக்காதவர்கள், ரெண்டு பேரும் மேலான நோக்கங்களோடு தான் அரசியலுக்கு வந்தீர்கள். எங்க வேறுபாடுன்னா, சிலவற்றை நாம் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளலாம், சிலவற்றை என்ன புரிதல் இல்லாமல் பேசுகிறாரே இன்னும் புறக்கணிப்பு. சீமானுக்கு நன்மை கருதி சொல்றேன், நீங்கள் இப்பொழுது விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க. மூன்றாவது விஜய் பேசி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? எழுதி வச்சுங்க செந்தில். 2026 தமிழ்நாட்டில் முதலாக ஏழை எளிய மக்கள் குறித்து நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, பாஜக வந்து ஒரு மேல்தட்டுக்கான ஒரு கட்சியாக தான் இருக்குது, அதிமுக வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கான கட்சியாக, திராவிட கட்சிகளே நம்ம அப்படி எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். அதற்கு வந்து காரணமாக என்ன விஷயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், இல்லை பொதுவாக சொல்லப்படுற வரைக்கும், இரண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்களுக்கான கொண்டு வந்த திட்டங்கள் இருக்குது. நீங்கள் முன்வைக்கிற ஊழலோ நிர்வாக சீர்கேடோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்று கருத்து இல்லை. அது பொதுவாக வந்து அது சார்ந்த குற்றச்சாட்டுகள் நடக்குது, வழக்கு நடக்குது, சிறைக்கு போகிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் அதையும் தாண்டி இரண்டு கட்சிகளும் அடித்தட்டு மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்கல்ல, அதை எப்படி நீங்கள் எளிமையாக வந்து புறப்பட்டு பல தருணங்களில் நான் மேடைகளிலேயே பாராட்டி பேசியிருக்கேன். இப்பொழுது நீங்கள் வந்து எனக்கு எந்த மூடப்பகைமையும் யார் மீதும் கிடையாது. இவ்வளவு தூரம் இந்த மம்தாவினுடைய ஆட்சி நடக்கு, அதுக்கு முன்னே 20 வருஷம், ஏறக்குறைய 17 வருஷம் நினைக்கிறேன் ஜோதிபாசு ஆட்சி நடந்தது, 23 வருஷம். அப்புறம் மம்தாவின் இன்னைக்கு கை ரிக்ஷா தானே ஆகிருக்கலாம் கல்கத்தாவில். மனிதன் இழுப்பது தவறு என்றதை ஒழித்தது கருணாநிதி தான். கலைஞர் தான் செய்தார். அதை நான் வந்து ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இந்த ஒன்று மட்டும் இல்லை, தனித்தனியாக அவர் பார்த்தார். கண்ணொளி வழங்கும் திட்டம், குடிசை மாற்று வாரியம், இப்படி வரிசையாக நீங்கள் பார்த்தால் அடித்தட்டு மக்களுக்கு ஏராளமானவற்றை அவர் செய்தார். எனக்குள்ள வருத்தம், நான் இது பதிவே செஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து காமராஜரை போல ஒரு சாதாரண சிற்றூரில் பிறந்தவர். காமராஜர் பிறக்கும்போது விருதுநகர் இல்லை, அது 18,000 பேர் மட்டுமே வசித்த விருதுப்பட்டி. நீங்கள் திருவாரூரில் கூட பிறக்கலை, திருவாரூர்லேருந்து தள்ளி போன திருக்குவளை கிராமத்தில் பிறந்தீங்க. ரெண்டு பேருமே எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஏழ்மையில் வாடியவர்கள் ஆச்சுங்களா. ரெண்டு பேரும் கல்லூரி வாசலில் கால் வைக்காதவர்கள், ரெண்டு பேரும் மேலான நோக்கங்களோடு தான் அரசியலுக்கு வந்தீர்கள். எங்க வேறுபாடுன்னா, காமராஜர் ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாகவே செத்தார். நீங்கள் ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாக ஒரு 30 வயது வரைக்கும் வாழ்ந்து அதற்கு பிறகு அம்பானியும் அதானியும் வாழக்கூடிய அளவுக்கு நீங்கள் சொத்துக்களை சேகரித்து விட்டு செத்தீர்களே, அதுதான் எனக்கான குற்றம். நீங்கள் அந்த பக்கம் இது போன்று உங்கள் குடும்ப நலனை மட்டுமே மனதில் வைக்காமல், நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை உங்கள் குடும்பமாக கருதி அவர்களுக்கு செய்து கை சுத்தமாக ஆண்டிருந்தால் இந்த இந்திய வரலாற்றிலே நீங்கள் இணையற்ற தலைவனாக இருந்திருக்க முடியும். அதற்கான அறிவு, ஆற்றல், தகுதி எல்லாம் இருந்தது. நீங்க பாடுபடுத்திக்கினீங்க. ஐயா, இதுல காமராஜர் அவரோட நேர்மை வந்து அதை வந்து நம்ம எதுவும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா கருணாநிதியா இருக்கட்டும், இந்திய அளவிலே பல்வேறு தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் வந்து உலகமயம் போன்ற விஷயங்கள் வருது, தாராளமயம் வருது, காலகட்டமே நிறைய மாறுது. நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத தலைவர்களே இல்லாத அளவுக்கு வந்து நிலைமை மாறிடுச்சு. அதை மட்டும் ஒரு அளவுகளா வச்சு ஒரு தலைவரை வந்து நம்ம நான் என்ன சொல்றேன்னா, ப்ராப்பர்ட்டி இன் பப்ளிக் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்ந்து நீங்கள் அரசியலுக்கு வருவதே அதனால தான் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னையே வந்து நீங்கள் வந்து பிளாட்டோ சொல்கிறான் ஃபிலாசபர் கிங்ன்றான். ஒரு மன்னனாக இருப்பவன் யார்? தத்துவ ஞானி தான் மன்னனாக இருக்கணும்னா. தத்துவம் என்றால் உண்மை, உண்மை சார்ந்தவன் தான் ஆட்சியில் இருக்கணும். உண்மை சார்ந்தவன் பொய்யை நீங்கள் பார்க்க முடியாது, எந்த தவறையும் பார்க்க முடியாது. அதுதான் முக்கியம். நீங்கள் ஆள்வதற்கு வரீங்க, ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் உங்களை பார்த்து மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. எனவே எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டிய நீங்கள் பரிசுத்தமாக நேர்மையாக வாழுங்களேன். காந்தி வாழ்ந்துட்டு போகலையா? காமராஜர் வாழ்ந்துட்டு போகலையா? அதை அதாவது நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு சாதனைகள் எடுத்தீங்கன்னா, நிதிஷ்குமார் இதை விட கூடுதலாக செய்திருக்காரு. நீங்கள் இப்போ நிதிஷ்குமாரை பற்றி எடுத்தீங்கன்னா, இப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பெண்களுக்கு இவ்வளவு செய்தோம் அவ்வளவு செய்தோம்னு சொல்கிறீங்கல்ல. நிதிஷ்குமாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அந்த உள்ளாட்சி தேர்தல் முழுவதுக்குமே பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு.
எல்லா உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆசிரியர் பணியில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு. அரசு பணிகள் அனைத்திலையுமே 35% இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டிலுமே அரசுல பெண்களுக்கு வந்து சொல்றேன், அரசு பணிகள் நீங்க மட்டும் சாதிக்கலன்ற அரசு பணிகள்ல 35% இடஒதுக்கீடு நிதிஷ்குமார் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, என்ஜினியரிங், மெடிக்கல் போன்ற ப்ரொஃபஷனல் கல்லூரிகள் இடஒதுக்கீடு 33%. எல்லாவற்றுக்கும் மேல மதுவிலக்கை கொண்டு வந்தார். இன்றைக்கு 3,60,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க பீகார்ல. இந்த 3,60,00,000 பெண் வாக்காளர்கள் அந்த மனிதனை ஆராதிக்கிறார்கள். அது சரிங்க. ஏன்னா வந்து ஒப்பீட்டளவுல கல்வியோ சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா பீகாரை விட தமிழ்நாடு வந்து முன்னேறி தானே இருக்கு. அது காமராஜ் போட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன், அடித்தளம். ஆனா அது அடுத்த கட்டம் போனது. இப்பொழுது காமராஜர் வந்து ஆண்ட பொழுது இருந்தது என்ன, அவர் முதல்ல ஆட்சிக்கு வரும்போது ஒரு 45 கோடி அவருடைய வரவு செலவு, அவர் ஆட்சியை விட்டு போகிற போது ஒரு 120 கோடி. இதற்குள்ளே தான் இவ்வளவு செய்தார். இன்றைக்கு நீங்கள் வந்து 3 லட்சம் கோடிக்கு கிட்ட பட்ஜெட்டே வந்துடுச்சே. அதனால் நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஊழல் செய்தாலும் இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு 4 நல்ல திட்டங்களை செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. நான் இன்னமுமே நேரடியாகவே கேட்கிறேன், 2 கட்சிகளால் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்து வந்து இந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டில் பயனடைஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு மாற்றாக ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா இவங்களை விட இன்னும் ஏதாவது நமக்கு வந்து செய்வாங்களா அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து முன்வைக்கணும். அதையும் தாண்டி வந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுமா அப்படின்ற பயமும் மக்களுக்கு இருக்கும். அதையும் சரி பண்ணணும்ல. அதுக்கு மாற்றாங்க யார் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களையே ஒரு கட்சியை தொடங்க சொல்லலாம்னு நினைக்கிற செந்தில், உண்மைதானது. இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆரை எடுத்துக்கொண்டால் என்ன, எம்ஜிஆர் அவரால் முடிந்த அளவுக்கு நலத்திட்டங்களை கொடுத்தார். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளை கால் செருப்பு இல்லாமல் போகிறான் வரைக்கும் பார்த்து செருப்பு கொடுப்பதும், அவனுக்கு பல் வளர்க்கறதுக்கு பல்பொடி கொடுப்பதிலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையும் செய்தார். நான் சொல்லுவேன், ஜெயலலிதாவை பற்றி சொல்வதென்றால் ஒரு லேப்டாப் என்பது ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய பெற்றோர் தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியாதது. நிச்சயமா அது ஒரு கனவு. ஆனால் எல்லா பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய +1 +2 எல்லா பிள்ளைகளுக்கும் லேப்டாப் கொடுத்ததிலிருந்து, சைக்கிள் கொடுத்ததிலிருந்து, பெண் பிள்ளைகளுக்கு சானிட்டரி நாப்கின் கொடுத்ததிலிருந்து, இப்படி பார்த்து 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 செய்தது எல்லாம் சரி. இவர்கள் செய்ததெல்லாம் சரி. இதை விட இன்னும் அதிகமாக செய்ய வேண்டிய எண்ணம் உடையவர்கள் வர வேண்டும். அது உண்மை. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு செய்து ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தின் குடும்பங்களை சீரழிப்பதற்கு மதுவையும் நீங்கள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடவிட்டீர்களே, இதனால் என்ன பயன்? நான் கேட்குறேன். நீங்கள் 1000 ரூபாய் பெண் மக்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து கல்லூரி பிள்ளைகளுக்கு பெண் மக்களுக்கு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இப்போ தமிழ் மாணவனுக்கு வந்து தமிழ் வழி அரசியல் படித்து வந்து அவனுக்கு இதெல்லாம் வரவேற்க வேண்டிய திட்டங்கள். ஆனால் இவை அனைத்தும் எங்கே போகிறது? நான் கேட்கறது, நீங்கள் வந்து இன்றைக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு வந்து முழுக்க முழுக்க டாஸ்மாகில் வருவாய் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் வந்து பிடிஆர் தெளிவாக நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் அறிக்கை வாசிக்கிறார், சட்டமன்றத்தை சொல்கிறார், அரசுக்கு வர வேண்டிய முழு வருவாய் வரவில்லை, இது வந்து வெவ்வேறு வழிகளில் கள்ளச்சந்தையில் நீங்கள் போவதையெல்லாம் கணக்கெடுத்தால் இன்னும் 1 மடங்கு கூடுதலாக இருக்கும்ன்றாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது கலைஞர் ஆரம்பித்தது. இதுக்கு உங்களுக்கு இப்போ நான் ஒரு 2 நாட்களாக ஒரு KS ராமானுஜம் என்ற மூத்த பத்திரிகையாளர் அவர் எழுதிய ஃப்ரம் 1967 to 1971 ஒரு அழகான ஆங்கில புத்தகம், 2 நாளாக அதை படிக்கிறேன். நான் வந்து எப்பொழுதும் ஒரு வாசிப்பாளன் தான். அதில் என்ன அழகாக அவர் சொல்கிறாரு தெரியுங்களா, ராஜாஜி சொல்கிறாரு, 67 ராஜாஜி ஆதரவோடு தான் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. ஆனால் இவருக்கு மது கடைகளை திறந்ததுமே அவர் மனம் விரும்பி சொன்னதே KS ராமானுஜன் நேரடியாக பேட்டி கண்டு எழுதுகிறாரு. நீங்கள் என்ன செய்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளும் ஒட்டுமொத்தமாக குடிக்கு தான் அந்த காசு போய் சேரும். அதனால் அந்த குடும்பம் சீரடியும். அந்த குடும்பம் நீங்கள் 1000 நலத்திட்டங்களை கொண்டு போனாலும் அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் செழிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் அத்தனையும் குடிக்க தான் போய் கொட்டுவான். அந்த இடத்தை நீங்கள் தடுத்திருக்கலாமே. நான் இன்ன வரல சொல்கிறேன். நான் அதெல்லாம் என் கோபத்தோடு நான் எல்லா நேர்காணலையும் கோபமாக பதிவு பண்ணுறேன். ஒரு நம்முடைய டிஆர் பாகு 82 வயதாகுது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே என்னவாயிருந்தீங்க,
எனக்கு 76 வயதாகுது. எனக்கு உங்களை நல்லா தெரியும். நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னே கருணாநிதி எப்படி வந்து சேர்ந்து என்னவா இருந்தீங்க? ஜெகத் ரட்சகன் நீங்கள் அதிமுகவில் வந்து சேர்ந்து ஆரம் வீரப்பனுக்கு பக்கத்தில் நின்றுட்டு போய் நீங்கள் என்னவா இருந்தீங்க? ஏவா வேலு நீங்கள் எந்த காலத்து என்னவா இருந்தீங்க? இப்படி ஒவ்வொருத்தரும் நான் சொல்லலாம், அதல்ல முக்கியம் எனக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும். டிஆர் பாலு இப்போ கப்பல் வாங்கி வச்சுக்கிறீங்க, கப்பலை விடுங்க, நல்லா விடுங்க. 2 கப்பலுக்கு 20 கப்பல் வாங்குங்க. இப்போ நம்ம ஜெகத் ரட்சகன் அவர் வந்து ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்காரு. இன்னும் ஒரு 10 ஹோட்டல் வெளிநாட்டு மக்கள்லாம் தங்குற அளவுக்கு பண்ணுங்க. இது எல்லாம் சம்பாதிங்க. சாராய ஆலை வைக்கணுமா? நீங்கள் சாராய ஆலையை உருவாக்கி மதுபானத்தை உற்பத்தி செய்து டாஸ்மாக்கு 41 விழுக்காடு இந்த 2 பேர் தான் சப்ளை செய்கிறாங்க. அப்போ இந்த சாராயத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களே, இந்த சாராயத்தை குடித்துத்தானே குடல் வெந்து செத்து ஒரு குடும்பத்திலும் தலைமகனை இழந்து தாடி அறுத்து நிராதரவாக நிலை வருகிறது. அரசியல் என்பது என்ன? வெல்ஃபேர் ஸ்டேட் தானே, பொதுநலன் சார்ந்து தானே அரசியல் இருக்கணும். போலீஸ் ஸ்டேட் இல்லையே இது, தன்னலனுக்காக நடப்பதற்கு. அப்போ பொதுநலன் சார்ந்த இந்த அரசில் இருக்கக்கூடிய நீங்கள் சாராயத்தை விற்று அதன் மூலம் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று நினைக்கிற பொழுதே உங்களை என்னால் எப்படி மதிக்க முடியும்? இந்த தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு 8% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அது வந்து வாக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி தொடர்ச்சியாக வந்து ஒரு சதவீதங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. நீங்கள் சொன்ன மதுவிலக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து அவருமே வந்து பேசிகிட்டு இருக்காரு, ஊழலற்ற நிர்வாகம் போன்ற விஷயங்களை. இந்த வளர்ச்சி அவர் பேசுகிற இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்களில் சிலவற்றை நாம் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளலாம், சிலவற்றை என்ன புரிதல் இல்லாமல் பேசுகிறாரே என்று புறக்கணித்து விடலாம். இரண்டும் கலந்த கலவை தான் சீமான். இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு, வாக்கு சதவீதம் அது பாராட்ட வேண்டிய விஷயம். எந்த சமரசத்துக்கும் இடம் தராமல் தொடர் தோல்விகளை சந்தித்து இப்பொழுது 8 விழுக்காடு வாக்கு அளவுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற நிலையையும் பெற்றிருக்கிறார். இது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் வந்து வளர்ந்ததற்கு காரணம் என்ன? 2 திராவிட கட்சிகளோடும் எனக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லித்தான் இந்த 8 விழுக்காடுக்கு வந்திருக்கிறீங்க. இதே நிலை நீங்கள் நீடித்தால், நீங்கள் உயிரோடு இருக்கிற வரை அல்லது நான் உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் ஒரு நாளும் ஆட்சிக்கு வர முடியாது. இதெல்லாம் சாத்தியம் இல்லை. நீங்கள் பக்கத்திலேயே சந்திரபாபு நாயுடுவை எடுத்துங்க. ஒரு நாள் கூட கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திச்சது இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க கால மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது வந்து கூட்டணி காலம். இது கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று தன் கொள்கையை சொல்லி மக்கள் அனைவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சி நாற்காலியில் அமரவே முடியாது. ஆனானப்பட்ட எம்ஜிஆருக்கு இல்லாத பிம்பமா செல்வாக்கா? அந்த எம்ஜிஆரை 13 கட்சி கூட்டணி வைத்தார். 1977 சீமான் வந்து கூட்டணி நோக்கி போகணும். சீமானுக்கு நன்மை கருதி சொல்றேன். சீமான் இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு பக்கம் 8 விழுக்காடு வாக்குகள் சீமானுக்கு வந்து விட்டது, சீமான் சாதித்து விட்டார்னு ஒரு செய்தி போடுகிற போது சீமானுடைய கட்சியில் 39 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தார்கள். அந்த செய்தியும் வருது இல்லை? அப்போ எல்லாருமே டெபாசிட் இழந்துட்டு 39 இடத்துல நாங்கள் தனியாக நின்னோம், 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கணும்னு சொன்னதுனால ஜனநாயகத்தில் என்ன வரப்போகுது? இல்லை, இன்னொரு கருத்து அடிபடுது. என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது. அதான் இப்போ நான் சொல்ல வர்றதே அதுதான். விஜயகாந்த் வந்து அவர் கட்சி தொடங்கி முதலில் ஒரு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 3லும் தனியாக நின்றார். ஆமாம். அது 10 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி வளர்ந்தது அவருக்கு. பிறகு அவர் ஜெயலலிதா விரித்த வலையில் விழுந்தார், கூட்டணியில் போய் நின்றார். அதோடு அவருக்கு சரிவு ஏற்பட்டது. அவர் உடல் நலன் மட்டும் சிறப்பாக இருந்திருந்தால் மீண்டும் எழுந்திருப்பார். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையிலும் அவர், நான் சந்தித்து 2-3 முறை பேசியிருக்கேன், அன்பு சார்ந்த மனிதன், எளிமையான மனிதன், ஏழை எளிய மக்களுக்கு ஏராளமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியலுக்கு வந்த மனிதன். அதனால எழுந்திருந்திருப்பார். துரதிருஷ்டவசமாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனது. இப்போ நீங்க வந்து இதுவரையிலும் அவர் என்ன சொன்னார், மக்களோடு மட்டும்தான் கூட்டணினார். அதை எப்பொழுது கைவிட்டாரோ அப்பொழுதே அவர் வாக்கு வங்கி சரிந்தது. இப்பொழுது நீங்கள் தனியாகத்தான் இருந்தீங்க, நீங்கள் இப்பொழுது விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க. அவரே சொல்லிட்டார், தம்பி எப்போ வருவார் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மகிழ்ச்சி. இப்பொழுது கூட இன்னைக்கு அரசல் புரசலாக ஒரு செய்தி படித்தேன், தம்பி வந்து முதல்வராகவும் துணை அதிபர் ஒரு இதழில் வந்து துணை முதல்வராகவும், அதுவே சரியாக வராது. நீங்கள் தம்பி நேராக அவர் வந்து தந்த மாளிகையிலே இருந்து வருவார்,
வருபவரை அப்படியே கோட்டையில் நீங்கள் முதல்வராக உட்கார வைப்பீங்க. நீங்கள் தெருவாக மக்களை சந்தித்து அடி வயிற்றிலிருந்து கத்தி நீங்கள் துணை முதல்வராக போய் உட்காருவீங்க. நான் கேட்குற முதல் கேள்வி, உங்களுடைய முழு பார்வை தமிழ் தேசியம். ஆமாம், விஜய்க்கு தமிழ் தேசியம் உடன்பாடா? முதல் கேள்வி. நீங்கள் உங்களுடைய தனிப்பெரும் தலைவர் தேசிய தலைவர் நீங்கள் பற்றி என்றாவது விஜய் பேசி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஈழம் பற்றி, ஈழ பிரச்சனைகள் பற்றி பேசி இருக்கிறாரா? இல்ல, இதுல ஒரு விஷயம் இருக்குங்கய்யா. நாம் தமிழருமே அவங்க ஸ்போக் பர்சன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவரை, எங்க தத்துவத்தை, எங்க கொள்கையை ஏத்துட்டு வரவங்களோட தான் கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. நீங்க இப்ப சொன்னீங்களே ஈழம் சார்ந்து இல்ல வந்து தமிழ் தேசியம் சார்ந்த விஜய் பேசி இருக்காருன்னா, விஜய் தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழ் மொழிக்காக, தமிழ் ஒரு இனத்துக்காக, தமிழ்நாட்டில் உள்ள வளங்களுக்காக, உரிமைகளுக்காக பேசுறது. விஜய் வந்து ஈழ பிரச்சனை குறித்து வந்து உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்தியிருக்காரு 2008. மீனவர் படுகொலை சார்ந்து வந்து அவர் வந்து அவரோட அமைப்பு சார்ந்து வந்து போராட்டம் நடத்தியிருக்காரு. அது தவிர நீங்க பண மதிப்பிழப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்கு வந்து எதிராக குரல் கொடுத்திருக்காரு. துப்பாக்கிச்சூடு நடந்த அந்த 17 பேர் வீட்டுக்கும் தனியா போய் அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அனிதா அவங்க வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அப்படின்னு தமிழர் உரிமை சார்ந்த பல்வேறு விஷயங்கள்ல ஒரு நடிகரா இருக்கும்போது தொடர்ச்சியா அவர் வந்து அவரோட பங்களிப்பு இருந்திருக்கு தானே. அதுதான் தமிழ் தேசியம். நான் இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு பண்றது வேற. இல்லை நான் வந்து மறுக்கலை. நான் பப்ளிக் மெமரி ஷார்ட்டு, என்னுடைய நினைவிலேயே கூட இவை வந்து தங்காமல் போயிருக்கலாம். அதையெல்லாம் அவர் செய்திருந்தால் அது பாராட்டுக்குரியது தான். ஆனால் அவர் வந்து ஒரு கொள்கையை தன் அறிக்கை மூலம் வெளிப்படுத்தியிருக்கார். ஒன்று மதச்சார்பற்ற கொள்கை, அது முக்கியமாக. ரெண்டாவது வந்து இதுதான் இப்போ நான் சொல்ல வருகிற இந்த நேர்காணலில் நான் தருகிற முக்கியமான செய்தி. ரெண்டாவது ஊழல் அப்புறம் வச்சுப்போம். முதல்ல அவர் மதச்சார்பற்ற கொள்கை அவர் முன்வைப்பது. அதுக்கு அடுத்து சிறுபான்மை மக்கள் நலனை பாதுகாப்பது. இது ரெண்டுமே பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் அவர் இருப்பதற்காக அதை முன்வைக்கிறார். இந்த ரெண்டை வைத்து கொண்டு தான் திமுகவினுடைய கொடி உயர பறந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு 16 விழுக்காடு வாக்குகள் இருக்கு. இந்த 16 விழுக்காடு வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக அணிக்கு தான் போகிறது. இது வந்து இவர் வருகிற போது இவர் 8 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறார். எவ்வளவு வெறிபிடித்த இளைஞர்கள் கூட்டம் விஜய்க்கு பின்னால் இருந்தாலும் இவர் பல்லாண்டுகள் முயன்று பெற்ற 8 விழுக்காடு வாக்கை அவர் எளிதாக ஒரே நேரத்தில் 8 விழுக்காடு 9 விழுக்காடு வாக்குகள் பெறுவார். அவ்வளவுதான் பெறுவார். நீங்கள் உடனே வந்து 20 விழுக்காடு வாக்கு பெறுவார், ஆட்சியை கைப்பற்றுவார் என்பதற்கெல்லாம் வாய்ப்பு வரலாம். ஒரு 10 விழுக்காடு வாக்குகள் வரலாம். ஆனால் இந்த 10 + 8 18 விழுக்காடு வாக்கும் திமுகவினுடைய கூட்டணி வாக்கை தான் சிதைக்கும். ஏனால் திமுக கூட்டணி எதை கொள்கையாக வைத்திருக்கிறதோ அதைத்தான் இவர்கள் கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். திமுக என்பது திராவிடம் பேசுகிறது, சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறார், அதனால் அவர் எதிர்க்கிறார். மற்றபடி அவரும் மதச்சார்பின்மை தான், அவருக்கும் சிறுபான்மை மக்கள் நலன் தான். இது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்களுக்குள்ள 2 பேருக்கும் பெரிய கருத்து வேற்றுமை வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர்கள் சேர்ந்து பெறுகிற வாக்கு இந்த பக்கம் நிச்சயமாக திமுக கூட்டணியை சரிவுக்குள்ளாக்கும். இது வந்து அதிமுக, பாஜக மற்ற பாமக போன்ற கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்தால் அதை பாதிக்காது. அப்போ நீங்க 2026 களத்தில் திமுகவோடு இருக்கக்கூடிய கட்சிகளின் கூட்டணி ஒரு பக்கம், பாஜக அதிமுக இருந்தால் சொல்றேன், அதிமுக பாமக நீங்க அதற்கான வேலைகளை தொடங்கிட்டீங்களா? உறுதியாவே சொல்றீங்களே? சொல்றேன் நான். இதுக்கான ஒரு கூட்டணி வலிமையாக இதற்கு நடுவில் நீங்கள் வந்து மைய இடத்துல மையம்னு பொழுது நம்முடைய கமலஹாசன் தான் கவனத்துக்கு வராரு. அவர் கேலி பொருளாக போயிட்டாரு. ஒரு மிகச்சிறந்த ராஜ்யசபா எம்பியா போறாரு. அது என்னென்ன, நீங்கள் ஒரு ராஜ்யசபாவில் எம்பியா நர்கீஸ்லேருந்து நானட்ட எவ்வளோ பேர் எம்பியா இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை என்ன பேசுகிற போறாங்க அதெல்லாம் ஒன்றும். நீங்கள் வந்து இங்கே திமுகவினுடைய உறுப்பினராக நீங்கள் போகணும். அப்போ வந்து உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நிறைய நேரம் கிடைக்கும். காரணம் நீங்கள் வந்து ஒரு 39-40 பேர் அங்கே போய் இருக்கிறீங்க, ராஜ்யசபாவிலையும் கணிசமாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய கட்சி, அதற்கு தான் அதிக நேரத்தை ஒதுக்குவாங்க. நீங்கள் தனிப்பட்ட மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அவர் போய் ராஜ்யசபாவுக்கு போகிறதுக்கு அவர் சின்ன கிண்ணெல்லாம் பெருசாக அவர் கஷ்டப்பட வேண்டியதில்லை. மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அங்கே போய் உட்கார்றான்னு வச்சுக்கோங்க, வருஷத்தில் என்னைக்கோ ஒரு நாள் 5 நிமிஷம் அவருக்கு கிடைக்கும்.
அவர் வாய் திறக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து தனி கட்சியாக சின்ன கட்சியாக இருந்து ஒத்த ஆள் போய் உட்கார்ந்து ஒரு பெரிய சாதனை எதுவுமே அவரால் சாதிக்க முடியாது. ஏன்னா எம்பிக்குரிய சகல வசதிகளை அவர் பெறலாம். அவருக்கு ஏற்கனவே இருக்கிற வசதிகளுக்கு இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். இருந்தாலும் ஒரு டிவியையே தூக்கி உடைச்சி ஒரு மாபெரும் புரட்சியை செய்வது போல வெளியே வந்து இப்போ நீங்கள் சமீபத்தில் சொன்னீங்கல்ல 26 தான் அண்ணாமலையோட இலக்கு, ஆனா 24ல ஒரு சேர்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு. அது மாதிரி கூட கமலுக்கு இருக்கு. வாய்ப்பே கிடையாது. அவர் 31 கூட இலக்கா இருக்கலாம். இல்ல அவர் பிக் பாஸ் நடத்துவாரு. அவருக்கு இந்தியன் 2 நல்லா ஓடுமா, இந்தியன் 3 ஓடுமா, அதுக்கடுத்து எவ்வளோ நம்ம படம் இவர்கள் எல்லா தலைவர்களும் அவரை தேடி போய் பார்க்குறாங்க, திரும்ப போய் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வந்து தேர்தல் பரப்புரை செய்தார். அது பயன்பட்டுருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது பயன்பட்டதுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் நடிகர்கள் யார் போய் பேசினாலும் ஒரு பெரிய அளவு கூட்டம் கூடும், புரியுதுங்களா? இப்போ விருதுநகரில் போய் ராதிகா பேசும்போது ஒரு 1000 பெண்கள் நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு 4% ஒரு வாக்கு அவருக்கும் இருக்கு. அந்த 4% வாக்கு இன்னைக்கு இல்லைன்றேன். நீங்கள் நின்று பார்க்க சொல்லுங்க. அது வந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் முதல்ல வந்து பெற்ற வாக்குகளே சட்டமன்ற தேர்தலில் சரிஞ்சு 2% ஆயிடுச்சே. இப்போ நீங்கள் 0 தான். அவர் மையமில் நின்று அவர் எந்த ஒன்றையும் வெளிப்படுத்தி நிலையாக நிற்கலை. அவர் ஸ்டாலின் அரசுக்கு முழுக்க பாராட்டு பத்திரம் வாசிக்கக்கூடியவராக தான் இருக்காரு. ஏதாவது ஒரு தவறை இவரால் சொல்ல முடியுதா? அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபாவுக்காக ஒரு கட்சியையே கொண்டு போய் அடமானம் போடுகிற அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்கிறது? எனவே கமலஹாசனை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம், அவரை விட்டுடுங்க. நான் சொல்கிறது இந்த 3 களம் இப்படி தான் அமையும். அப்படி அமைகிற போது எழுதி வச்சுங்க செந்தில், 2026 தமிழ்நாட்டில் முதலாக கூட்டணி ஆட்சி அமைகிறது. 2026 இந்த 3 அணி இருக்கிறது. எந்த அணியாக இருந்தாலும் சரி கூட்டணி ஆட்சி அமைகிறது. தமிழறிவு மணியன் சொன்ன பல கணக்குகள் பொய்யானதே கிடையாது. இந்த 400க்கு பாண்டியனை பேட்டி எடுத்த போது கூட என்னையா தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க, எத்தனை இடத்துல வெற்றி பெறவனு? நான் குருவி ஜோசியம் சொல்கிறவங்க கிடையாது. எத்தனை இடத்துல வெற்றி பெறல, 10லிருந்து 15 விழுக்காடு வாக்குகளை பெறும்னு சொன்னேன். அது 11 விழுக்காடு வாக்குகளை பெற்று 400ன்னு சொல்லவோ நான் பிஜேபி இல்லை. அதனால் இப்பவும் நான் சொல்கிறேன், கூட்டணி அரசு அமையிறது குறித்து வச்சுக்கோங்க. 2026 ஏதோ ஒரு திராவிட கட்சியோட சேர்ந்த கூட்டணி. அது பிறகு இப்போ நீங்கள் பிஜேபி அதிமுக கூட்டணின்னு அது திராவிட கட்சியில் இது தானே செய்யும். இல்லை திமுக வந்து இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்துக்கொண்டு இப்பொழுது நீங்கள் ஆனால் திமுகவில் 96 இடங்கள் பெற்று 2006 வெற்றி பெற்ற போது கூட கூட்டணி ஆட்சி அமையலை. அதுதான் நான் சொல்றேன். அது காங்கிரஸ் கொத்தடிமைகளின் கூட்டமாக போய்விட்டதுன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன செய்யணும்? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றிலேயே 52 தொடங்கி 1952 தொடங்கி இதுவரையில் ஒரே ஒரு முறைதான் மைனாரிட்டி அரசு அமைந்தது, சிறுபான்மை அரசு. அது கலைஞரால 96 இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த கூட்டணியில் 34 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மானமுள்ள காங்கிரஸ்காரர்கள், உண்மையில காமராஜ் பெயரை சொல்லுகிற யோகியதை உங்களுக்கு அப்பயே போயிடுச்சு. உங்களுக்கு முதன்முறையாக 1967க்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கிறது ஆட்சியில் அமர்வதற்கு. நீங்கள் கலைஞரிடம் என்ன அழுத்தம் கொடுத்திருக்கணும்? எங்களை விட்டு உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் மத்தியில் வந்து திமுகவோட தயவு உங்களுக்கு தேவைப்படுது. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ மத்தியில் திமுக தயவு தேவை என்பதற்காக இங்கே உங்களுடைய இது விட்டு கொடுத்ததுன்றது. மத்தியில் திமுகவுக்கு கூட்டணி ஆட்சியில் இடம் கொடுத்தாங்கல்ல? கொடுத்தாங்க. மத்தியில் போய் நீங்கள் 4-5 பேர் உட்கார்ந்து முக்கியமான பொறுப்பை எடுத்துருந்தீங்களே. அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒரு 4 மந்திரிகளை ஏன் கொடுக்கல? ஏன் நீங்கள் கேட்கல? வேற ஒன்றுமே இல்லை. அப்பொழுது நான் இந்த 2006 இந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த நேரத்தில் நானும் அந்த காங்கிரஸ் தான் இருக்கேன். காங்கிரஸ் நானும் பொதுச் செயலாளராக தான் இருக்கேன். பீட்டர் பொதுச் செயலாளர் எல்லாம் தான் இருக்கும். கேஎஸ் அழகிரி பொதுச் செயலாளராக இருக்கோம். அப்போ தான் இந்த நிகழ்ச்சி நடக்க. சரி, நீங்கள் யாராவது கேட்டிங்களா? இல்லை. காரணம், இந்த 34 பேரையும் எப்படி கவனித்து கொள்ள வேண்டுமோ அதை கலைஞர் அழகாக கவனித்து கொண்டார். இந்த நெருக்கடியை வைத்து எப்படி எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ள வேண்டுமோ அதை இவர்கள் செய்து கொண்டார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் உள்ள தலைவர்கள் சிதம்பரம் தொடங்கி சொல்கிறேன், ஒருவரும் மக்கள் நலனுக்காக அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. எல்லாருமே சுத்த சுயநலத்தின் பிரதிநிதிகள். பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும்
நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.